ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2012ல வெளியான தி கேபின் இன் தி வுட்ஸ் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்காக காட்டுக்குள்ள இருக்க ஒரு மர வீட்டுக்கு வராங்க. அப்பதான் எதிர்பாராத விதமா இந்த 5 பேரையும் ஏதோ ஒண்ணு தேடி வேட்டையாட ஆரம்பிக்குது. கடைசியில தங்களை கொல்ல வந்த அந்த ஜந்துக்கள் என்ன, யார் அதெல்லாம் அனுப்பி வச்சாங்க, இந்த உண்மையை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிற கதையை ரொம்ப சூப்பரா சுவாரஸ்யமா சொல்லிருப்பாங்க. அதான் இந்த படத்தோட முழு கதையுமே. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா படத்தை பாருங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பெரிய அலுவலகத்தை காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்கக்கூடிய 2 பேரு. இதுல இந்த கண்ணாடி போட்டிருக்கான் பாத்தீங்களா, அவனை ஷார்ட்டா கண்ணாடிக்காரனே மைண்ட்ல வச்சுப்போம். கூட இருக்க இன்னொரு ஆள பென்னு மைண்ட்ல வச்சுப்போம். லைட்டா பொண்ணுங்களை பத்தி பேசிக்கிட்டே நடந்து போகும்போது வழியில இன்னொரு பொண்ணு ஓடி வரா. சார், அண்டை நாடுகள்ல நம்மளோட பிளான் எல்லாமே வீணா போயிடுச்சு. எஞ்சிருக்கக்கூடியது நம்மளும் ஜப்பானும் மட்டும்தான். சரி விடு, வருஷம் இது நடக்கிறது தானே, கவலைப்படாத, கண்டிப்பா நம்மளால இந்த வேலையை பார்க்க முடியும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இந்த பயபுள்ளைங்க வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இப்ப வரையும் இவனுங்க எதை பத்தி பேசுறானுங்கன்னு ரொம்ப தெளிவா காட்டவே மாட்டானுங்க. கட் பண்ணா அடுத்து சிட்டிக்குள்ள இருக்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கப்ப ஒரு புக்ல ஒரு ஆளோட படம் வரைஞ்சிருக்க விஷயத்தை கவனிக்கிறா. ஆக்சுவலா இது இவளோட முன்னாள் புருஷன். ஏதோ இவங்களுக்குள்ள செட் ஆகல போல. சோ 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு ஜூல்ஸ்னு ஒரு பொண்ணு வரா. ஆனா நம்ம இவள ஷார்ட்டா மியானே மைண்ட்ல வச்சுப்போம். ஹீரோயினோட புருஷன் போட்டோவை கிழிச்சு போட்டு, ஏண்டி இன்னுமா இருந்தாலும் நீ நினைச்சிட்டு இருக்க, ஏமா கழுதைக்கு வாக்கப்பட்டாச்சு, அந்த கழுதை நம்மளை விட்டு போனாலும் அது உதைச்ச உதையெல்லாம் நமக்குள்ள ரணமா தானே இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அடி பாவி, இந்த மாதிரி ஒரு பிலாசபியா நான் கேட்டதே இல்லடி. சரி அதெல்லாம் விட, ட்ரிப்புக்கு பாத்தியா நான் புதுசா ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோ வரான். யாருன்னு தெரியுதா? நம்ம தோர் படத்தோட ஹீரோ. ஆக்சுவலா மியாவும் இவனும் காதலிக்கிறாங்க. சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பந்தை தூக்கி போடும்போது அத ஜன்னலுக்கு வெளியில இருக்க ஒரு மொட்டை பையன் படிக்கிறான். சந்தேகத்துல ஹீரோயினும் அது யாருன்னு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க, அவன் என்னோட புது ஃப்ரெண்டு, நல்லா படிக்கிறவன். சரிமா, நானும் மியாவும் கீழே போறோம், நீ மறக்காம பேண்ட போட்டுவான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் ஹீரோயினே கவனிக்கிறா, இவ்வளவு நேரமா இந்த பைபிள்ல பேண்ட் போடாம தான் பேசிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா 4 பேருமே வேனுக்கு போகும்போது கரெக்டா 5ஆவதா ஒரு கார் அவங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஹீரோயினுக்கும் மியாவுக்கும் இத பார்த்ததுமே செம ஷாக்கு. என்ன, காருக்குள்ள உட்கார்ந்திருக்க ஆளோட பேரு மார்டின். சரியான கஞ்சா கை. நல்லா பாருங்க, அவன் ஓட்டிட்டு வந்த கார்ல கூட அவ்வளவு புகை இல்ல, இவன் அந்த கஞ்சா வெளுத்து எவ்வளவு புகை விட்டுருக்கான் பாருங்க. உடனே பக்கத்துல வந்த ஹீரோவும், டேய் நம்ம ட்ரிப்புக்கு போறோம்டா, உன்னை கூட்டிட்டு போனா ஸ்டேஷனுக்கு தான் போகணும் போல. ஆமா, என்னடா இது இவ்வளவு பெரிய பைப்பு? அதுவா, பாங்க அடிக்கிறதுக்காக புதுசா வாங்கிட்டு வந்தா. கவலைப்படாத, இது இப்படி மடக்கிட்டா போதும்டா, இது ஒரு சாதாரண டீ குடிக்கிற கப்பா மாறிடும். சரி வாங்க வாங்க, ட்ரிப்புக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப 5 பேருமே அந்த வேன் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் கேமராவும் அங்க இருக்க கட்டடத்துக்கு மேல போகும்போது அடையாளம் தெரியாத ஒரு மொட்டை பையன் நம்ம ஆளுங்க 5 பேரும் வேன்ல கிளம்புற விஷயத்த வாக்கி டாக்கி மூலமா படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அந்த ஜான் அப்புறம் அந்த கண்ணாடிக்காரர் இருக்கா இல்லையா, அந்த குரூப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஆனா ஏன் எதுக்குங்கிற விஷயம் தான் புரியல. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோ எங்க போயிட்டு இருக்கான் தெரியுமா? இவனோட கசின் சில மாதங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள ஒரு வீட்டை பணம் கொடுத்து வாங்கியிருக்கான். அந்த வீட்டுக்கு தான் இந்த பைபிள்ளைங்க இப்ப ஒரு ட்ரிப்புக்காக போறாங்க. வேன்ல இருக்க 4 பேரு பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மார்ட்டினை மட்டும் பாருங்க, அழகா உட்கார்ந்து கஞ்சாலிய தம்ம உருவாக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்து கண்ணாடிக்காரனையும் ஜானியும் காட்டுறாங்க. ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க. ஏண்டா இப்ப அந்த பிளக்கா பசங்க எங்க இருக்காங்கன்னு பாரு. உடனே சேட்டலைட் உதவியால கண்ணாடிக்காரனும் நான் அவங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவான். யாரடா இவன் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க 5 பேரை தாங்க. இப்ப அவங்களோட வேன் எங்க போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குரூப் வழியில ஒரு பங்க கவனிக்கிறாங்க. இடத்த பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. மச்சான் எனக்கு நம்ம விடுங்க, கிரெடிட் கார்டுலாம் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பதிலுக்கு மார்ட்டின பாருங்களேன், மாப்ள நீ சொன்னது கூட பரவாயில்ல, எனக்கு என்னமோ இந்த பயணிகளுக்கு பணம்னா என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. யோ யாரையாவது கடைக்குள்ள வெளியில வான்னு கத்தும் போது ஒரு வயசான மொட்டை பையன் வெளியில வராங்க. சார், என்னோட கசன் காட்டுக்குள்ள ஒரு மர வீட்டை வாங்கியிருக்கான். அங்க போறதுக்கான சரியான வழி எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு எதுவும் சீக்கிரமா போறதுக்கான வழி தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இந்த வழியா போனீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா போயிடுவீங்க. அதுலயும் முக்கியமா மியா இருக்கா பாத்தீங்களா, அவளை வேற 2-3 வார்த்தை அசிங்கமா பேசி விட்டான். கடுப்பான ஹீரோ அடிக்கலான்னு பக்கத்துல போகும்போது நல்ல வேலை மார்ட்டின் பையன் தான் உள்ள பொந்து வேணான்னு தடுக்கிறான். அதுக்கப்புறமா கடுப்புல ஃபியூலுக்கான பணத்தை தூக்கி போட்டுட்டு மொத்த பேருமே வண்டி கிட்ட போயிடுவாங்க. ஆனா மார்ட்டினை பாருங்களேன், டே மொட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க ஒரு பெரிய தண்டவாளம் வரப்போகுது, அதுவும் கடைக்கு மேலதான் வரும். அப்ப ட்ரெயின்ல போய்கிட்டே உனக்கு டாட்டா காட்டுவண்டா பேக்கா மாட்டியான்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி அங்க இருந்து ஒரு காட்டு வழியா கிளம்புது. குறிப்பிட்ட நேரத்திலேயே வழியில ஒரு பெரிய சுரங்க பாதையை கவனிக்கிறாங்க. நல்லபடியா வேன் என்னமோ அந்த சுரங்க பாதைக்குள்ள போனாலும் கூட வானத்துல பறந்துகிட்டு இருந்த ஒரு கழுகு ஒரு பக்கத்துல இருந்து மறுபக்கத்துக்கு போக நினைக்கும் போது சடனா கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஷீல்டு மேல இடிச்சு தொப்புன்னு அதே இடத்துல இறந்து போயிடும். ஆனா இந்த விஷயத்தையுமே நம்மளுங்க யாரும் கவனிக்கல. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியா நம்மளுங்க அந்த கசினோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாக்குறதுக்கே இடம் ரொம்ப பழமையா இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. ஆனா வீக்கெண்ட்ல என்ஜாய் பண்றதுக்கு இதான் சரியான இடம் சொல்லிட்டு 5 பேரும் உள்ள வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு அறைய தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. அப்பதான் மொட்டை பையன் தான்
தரையில மாட்டி இருக்கக்கூடிய ஒரு படத்தை கவனிக்கிறான். அதுல இறந்து போன ஒரு விலங்க நிறைய மிருகங்களும் மனிதர்களும் வேட்டையாடி சாகடிக்கிற மாதிரி தெரியுது. அட கடவுளே, என்ன கருமம் இதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து கீழே வைக்கும் போது பைபிளுக்கு இன்னொரு ஷாக்கு. ஏன்னா பக்கத்து அறைக்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்காங்க போல. அவ உடை மாத்தக்கூடிய விஷயத்தை இவனால இந்த பக்கத்துல இருந்தே பார்க்க முடியுது. அப்படின்னா இது ஒரு ஒன் சைடு மிரர்ங்கிற விஷயத்த நம்ம பையன் புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் பையன் ரொம்ப நல்லவன் போல. அதனால மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவான். டே மச்சான், உன் கசன் ரொம்ப மோசமானவனா இருப்பானோ? சாச்சா, அப்படிலாம் இருக்காது. அவன் இப்பதான் இந்த வீட்டையே வாங்கினதா என்கிட்ட சொன்னான். சரி, ரொம்ப யோசிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தூங்குறதுக்கான வழியை பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இதை கவனிக்கிற மொட்டை பையனும், சரி சரி நீ ரொம்ப யோசிக்காத, நம்ம ரூமை வேணா மாத்திக்கலாம். நான் ஓ ரூம்ல தூங்குறேன், நீ ஏன் ரூம்ல தூங்கிக்கோ. பதிலுக்கு இவ்வளவு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப அந்த மொட்டை பையனோட ரூமை எடுத்துக்கிட்டா. அப்ப பாருங்க, யதார்த்தமா அந்த மொட்டை பையனும் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். இதை கவனிக்கிற ஹீரோயினும் அங்க இருக்க போட்டோ எடுத்து திரும்ப அந்த கண்ணாடியை மறைச்ச மாதிரி மாட்டி விட்டுருவா. ஆனா அதுல இருக்கக்கூடிய படங்கள் இவளுக்கு ரொம்ப பயமுறுத்துற விதமா இருக்கு. சோ சின்ன போர்வையை வச்சு அதை ஃபுல்லா கவர் பண்ணிடுவா. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கேமராவும் ஜூம் அவுட் ஆகுது. பார்த்தா இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே மறுபடியும் ஜானும் கண்ணாடிக்காரனும் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கேமராக்கள் மூலமா லைவா பாத்துட்டு இருக்கானுங்க. அப்ப அங்க வந்து சயின்டிஸ்ட் பொண்ணும் எல்லாரோட பிளட்டும் நார்மலா தான் இருக்கு. ஆனா அந்த மியாவோட ரத்தத்துல மட்டும் அவ தலையில கோல்டன் கலரிங் பண்ணிருக்கால. அதனால கெட்ட ரசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட தலையில கலந்துட்டு இருக்கு. சரி, பயப்பட தேவையில்ல, அவ தலைய துண்டா வெட்டிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், மொட்டை பையனும் ஹீரோயினும் தங்களோட ரூம் மாத்திக்கிட்டாங்க. சோ உடனே அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாத்தையுமே ஆல்டர் பண்ணியாகணும். பதிலுக்கு சயின்டிஸ்டும் சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து இது எதுவுமே தெரியாத நம்மாளுங்க மர வீட்டுக்கு வந்ததும் போதும் பக்கத்துல இருக்க ஏரியில தாவி குதிச்சு விளையாடுறானுங்க. இப்ப அடுத்து மறுபடியும் லேப்ல இருக்க ஜானியும் கண்ணாடிக்காரனையும் காட்டுறாங்க. அந்த ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா இந்த குரூப் தான் அட்டாக் பண்ண வெளியில வருவாங்க, இல்ல அந்த குரூப் தான் அட்டாக் பண்ண வெளியில வருவாங்கன்னு புரியாத பெயர்களை சொல்லி பந்தயம் கட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்க்கக்கூடிய காவலாளியும், ஆமா இங்க என்ன நடக்குது, இவங்க எதுக்காக இவ்வளவு பந்தயங்களை கட்டுறாங்க? அட, இப்பதான் நீ புதுசா வேலைக்கு வந்திருக்கல, கவலைப்படாத, போக போக எல்லாம் உனக்கு பழகிடும். கட் பண்ணா இப்ப மறுபடியும் நைட் ஆகுது. மர வீட்டுக்குள்ள இருக்க நம்மாளுங்க ட்ரூத் ஆர் டேர் கேம உள்ள கொண்டு வராங்க. முதல்ல மியா கிட்ட கேட்கும் போது அவளும் டேரன் சொல்லுவா. பதிலுக்கு மாட்டினோம் அப்படின்னா நீ அங்க இருக்க ஓனாய்க்கு போய் முத்தம் கொடுத்துட்டு வாங்குவான். பயப்பட தேவையில்ல, அது ஒரு இறந்து போன ஓனாய் தான். உடனே பக்கத்துல வந்த மியாவும் சாதாரணமா முத்தம் கொடுத்தா பரவாயில்ல, அந்த ஓனாய்க்கே ரொமான்ஸ் ஆகுற அளவுக்கு மாங்குன்னு குடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் இதை பார்த்து ஹீரோவே ஜொல்லு ஊத்துவான். இப்ப அடுத்து மியாவோட சான்ஸ். ட்ரூத் ஆர் டேர்னு அங்க இருக்க ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது பதிலுக்கு அவளும் டேரன் சொல்லுவா. அடுத்த நிமிஷமே அந்த வீட்டோட அடிப்பகுதியில இருக்க ஒரு சின்ன டோர் திறக்குது. ஒரு நிமிஷம் மொத்த பேருமே மிரண்டு போயிடுவாங்க. அப்பதான் ஹீரோவும், எப்பா பயப்படாதீங்கப்பா, வெளியில இருக்க காத்து உள்ள வந்ததால டப்புன்னு அந்த கதவு திறந்திருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? உடனே மியாவும் இதா சாக்குன்னு, அடியே ஹீரோயின், நீ தான் டேர் சொன்னல, போ தனியா உள்ள போயிட்டு என்ன இருக்குங்கிறத பாத்துட்டு வந்து எங்க கிட்ட சொல்லணும். இப்ப வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. பொறுமையா ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கும் போது அங்க நிறைய பொம்மைகளும் ஒரு குடும்பத்தோட போட்டோவும் இருக்கு. ஆனா நம்மால அதையெல்லாம் பார்த்து பயப்படாம தனியா இருக்க ஒரு பெண்ணோட போட்டோவை பார்த்து ரொம்ப பயந்துருவா. சோ சவுண்ட கேட்டு மொத்த பேருமே உள்ள வந்துட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா, ஒண்ணும் இல்ல, நான் ஒரு போட்டோவை பார்த்து பயந்துட்டேங்கிறா. அடாச்சா, இதுக்கா பயந்துன்னு மொத்த பேரும் சிரிக்கிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஒவ்வொருத்தருமே கண்ணுக்கு முன்னாடி இருக்க ஒரு சின்ன பொருளால ஈர்க்கப்படுறாங்க. நம்ம ஹீரோ முதல்ல ஒரு கடல் சங்க கையில எடுப்பான். அப்பதான் பக்கத்துல இருக்க இன்னொரு பசலையும் கவனிக்கிறான். சோ சங்க கீழே வச்சுட்டு அந்த பசல கையில எடுத்துருவான். இதே மாதிரிதான் மியா அங்க இருக்க ஒரு செயினை கவனிக்கிறா. மொட்டை பையன் ஒரு பேலி டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சின்ன பொம்மையை கவனிக்கிறான். இதே மாதிரிதான் மார்ட்டின் ஒரு பக்கத்துல இந்த கேமராவோட பிலிம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு இருப்பான். கடைசியா ஹீரோயின் அங்க இருக்க ஒரு சின்ன டைரியை கவனிக்கிறா. ஏ பசங்களா, இங்க வாங்க, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். உடனே மீதி இருக்க 4 பேரும் தான் கையில எடுத்த எல்லாத்தையுமே அதே இடத்துல வச்சுட்டு நேரா ஹீரோயின் கிட்ட வராங்க. அப்பதான் அவளும் அந்த டைரியில எழுதிருக்க விஷயங்களை ஒண்ணா படிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த புக்கை 1901 வருஷத்துல ஆனாங்கிற ஒரு பொண்ணு தான் எழுதிருக்கா. ஏப்ரல் 4ஆம் தேதி என்னோட அம்மா பயங்கரமான வயிறு வலியால அவதிப்பட்டாங்க. ஆனா என்னோட அப்பா அவங்களோட வயித்தை கிழிச்சு நிலக்கரிய ஃபுல்லா வயித்துக்குள்ள ரொப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட அண்ணனை ஒரு இருட்டு அறைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அவன் இறந்து போயிருப்பான். கடைசியா எஞ்சி இருந்தது நான் மட்டும்தான். என் குடும்பத்தை திரும்ப உயிரோட கொண்டு வரணும்னா அதுக்கு நான் பலி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சோ என்னோட ஒரு கையவே வெட்டி காணிக்கையா கொடுத்தேன். ஆனா அப்பவுமே இறந்து போன என் குடும்பம் திரும்ப வரல. இப்ப வேற வழி இல்ல, நானும் இறந்து போயிடுவேன். ஆனா என் குடும்பம் கண்டிப்பா திரும்ப வெளியில வர்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஒரு அதிசய பெண் வருவா. இந்த புத்தகத்துல லாத்தின் மொழியால எழுதப்பட்ட மந்திர வார்த்தைகளை படிப்பா. இறந்து போன எங்களுக்கு அது மூலமா திரும்ப உயிர் கிடைக்கும். ஆனா மார்ட்டினுக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும் போது உள்ளுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகுது. எப்பா டேய், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அதுல இருக்க மந்திரங்களை படிக்காதன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் இதையெல்லாம் கேட்காம விளையாட்டுத்தனமா அந்த புத்தகத்துல இருக்க மந்திர வார்த்தைகளை படிச்சிடுவா. அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுக்கு வெளியில இருக்க ஒரு சுடுகாட்டுக்குள்ள இருந்து அந்த ஆனா பொண்ணு எழுதி வச்ச மாதிரியே அவங்களோட குடும்பத்துக்கு திரும்ப உயிர் வந்து ஒரு ஜாம்பிக்கல் மாதிரி நேரா இந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்து லேப காட்டுறாங்க. பாதி பேருக்கு சந்தோஷம், பாதி பேருக்கு வருத்தம். என்னடான்னு பார்த்தா இவங்க பந்தயம் கட்டின ஆளுங்க வெளியில வரலையா. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம ஆளுங்க 5 பேரும் 5 விதமான பொருட்கள் மேல கைய வச்சாங்க இல்லையா. ஆக்சுவலா அந்த 5 பொருளுக்குள்ளயுமே இந்த ஜாம்பிக்கல் மாதிரியான ஆபத்துக்கள் மறைஞ்சிருக்கு. ஆனா வெளியில வந்தது என்னமோ நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்த டைரி மூலமா தான். அப்படி பார்க்கும்போது
பார்க்கும்போது டைரி மேல பந்தயம் கட்டின ஒரே ஒரு குரூப் தான் ஜெயிச்சிருக்காங்க, மத்த ஆளுங்க தோத்து போயிட்டாங்க. அதனாலதான் சோகமா இருக்கானுங்க. அப்ப உடனே ஜான பாருங்களேன், எப்பா அந்த ஹீரோ பையன் கையில இந்த சங்க எடுத்தான்ப்பா, கொஞ்சம் ஊதி இருந்தான் பையன், கண்டிப்பா அந்த கடல் அரக்கனை நான் பாத்திருப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இப்ப வரைக்கும் அவனை பார்த்ததே இல்ல. சரி சரி அதெல்லாம் விட்டுத்தல, முதல்ல வா ஜப்பானுக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம். அப்பதான் அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள பேய் வந்திருக்கு. அங்க இருக்க குழந்தைகள் அதை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ ஜப்பான் டீம் மட்டும் இந்த சடங்கை ஒழுங்கா பண்ணி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தான் எல்லா விதமான மரியாதையும் கிடைக்கும் அப்படி இப்படின்னு பயப்பிள்ளைங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. கட் பண்ணா அடுத்து மர வீட்டுல இருக்க நம்ம ஆளுங்க ஜாலியா பாட்டை போட்டு என்ஜாய் பண்றாங்க. அதுலயும் இந்த மியா பாருங்களேன், அவ டான்ஸ் ஆடுறது சாதாரணமாவே இல்ல, ஒரு ஆணை கவரக்கூடிய அளவுல இருக்கு. ஹீரோ இல்லாத நேரத்துல வேணும்னே மொட்டை பையன்கிட்ட நெருங்கி டான்ஸ் ஆடுறா. மார்டின் இப்ப இதை பார்த்து சொல்லிவிடும் போது இப்ப மார்டின் கிட்டயும் வந்து இவ லைட்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. சடனா அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி மியாவும் நாங்க ரெண்டு பேரும் வெளியில போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோம்னு வீட்டுக்கு வெளியில கிளம்பிட்டாங்க. இதுக்கடையில மொட்டை பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோயின் கூட லைட்டா ஒன்னா உட்காந்து பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன காதல் உருவாகுது. சோ கட்டுப்பாட்டை இழந்து கஜக்கா மஜக்கா பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்து இதே டைம்ல காட்டுக்குள்ள வந்த நம்ம ஆளுங்க ஜாலியா ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த லேப்ல இருக்க ஒட்டுமொத்த பேரும் வாயை பொழந்துகிட்டு பாக்குறானுங்க. உடனே கண்ணாடிக்காரனும் ஜானும், எப்பாடே உங்களுக்கு என்ன டைம் முடிஞ்சு போச்சு, ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. அப்பதான் பேச்சு வாக்குல ஹீரோயினும், இந்த பாரு இந்த இடமே எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு, வா இங்க இருந்து கிளம்பலாம். இந்த விஷயத்த லேப்ல இருக்க கண்ணாடிக்காரன் கேட்டதுமே பக்கத்துல இருக்க ரெண்டு பட்டனை பிடிச்சு அமுக்குவான் பாருங்க. அடுத்த நிமிஷமே இவங்க இருக்க காடு கொஞ்சம் கொஞ்சமா ஹீட்டா மாற ஆரம்பிக்குது. தரைக்குள்ள இருந்து புகையெல்லாம் வெளியில வருதுங்க. சோ இதான் சாக்குன்னு காட்டுக்குள்ளேயே பயப்புள்ளிங்க சம்பவத்துக்கு ரெடி ஆகுறானுங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து டக்குன்னு மியாவோட கையிலேயே ஒரு கத்தி வந்து இறங்குது. எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்னு கவனிக்கும் போது அது அந்த ஜாம்பி குடும்பம். உடனே ஹீரோ ஜாம்பியை அடிச்சு போட்டு மியாவை காப்பாத்திட்டான். ஆனா பின்னாடி வந்த இன்னொரு ஜாம்பி ஹீரோவோட தோள்பட்டையிலேயே கத்தியை வச்சு குத்தி அவனை மொத்தமா லாக் பண்ணிடுச்சு. தப்பிக்கலாம் ட்ரை பண்ணா கூட மியாவால முடியல. என்ன ரெண்டு ஜாம்பிக்கள் அவரோட கைய வளைச்சு பிடிக்குது. அப்ப மூணாவது ஜாம்பியை பாருங்களேன், ஒரு பெரிய ரம்பத்தை கொண்டு வந்து ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே அவளோட கழுத்தை கறக்குன்னு அறுத்து துண்டாக்கிடுச்சு. ஒரு பக்கத்துல வலி வேதனை இருந்தாலும் ஹீரோ மீதி இருக்க ஜாம்பிக்களை அடிச்சு போட்டுட்டு தான் உயிரை காப்பாத்திக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப நடந்த எல்லாத்தையுமே லைவ்ல பார்த்த கண்ணாடிக்காரனும் ஜானும் மனசுக்குள்ள பயத்தோடையும் மரியாதையோடையும், நாங்க உங்களுக்கு இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா பூமிக்கடியில நீங்க எப்படி அமைதியா தூங்குனீங்களோ அதே மாதிரியே நீங்க எப்பவுமே தூங்கிட்டே இருக்கணும்னு ஏதோ ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அங்க இருக்க லிவரை பிடிச்சு இழுக்கும் போது இறந்து போன நம்ம மியாவோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு வித்தியாசமான கல்வெட்டுல போய் ஊத்துற மாதிரி தெரியுது. அடுத்து இது எதுவுமே தெரியாத மொட்டை பையனும் ஹீரோயினும் ஹால்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மார்டின் வந்துட்டான். டே மொட்டை, நீ முத்தம் கொடுக்கறதெல்லாம் ஓகே தான், ஆனா அவளுக்கு ஏற்கனவே ஒரு குண்டு புருஷன் இருக்கான். இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு காத்து வாங்கலாமேன்னு பையன் வெளியில வந்துட்டான். அண்ணாந்து பார்த்தா வானத்துல நட்சத்திரத்தையே காணோம். என்னடா இது, நட்சத்திரத்தை காணோம், சுவாசிக்கிற காத்து வித்தியாசமா இருக்கு. இந்த விஷயத்த மத்தாளுங்க கிட்ட சொன்னா என்ன எவனும் நம்ப மாட்டான். ஏண்டா கஞ்சா அடிக்கிறவன் உண்மை பேசக்கூடாதா என்ன? இவன் இப்படி எல்லாம் புலம்பும் போது இவனோட பின்பக்கத்துல பாருங்க ஏதோ ஒரு சின்ன வெள்ளை உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வர மாதிரி தெரியுது. சடனா அப்ப அங்க வந்து ஹீரோ மார்டின் மேலேயே டப்புன்னு இடிக்கிறான். டே வெளியில நிக்காத, வா சீக்கிரம் வீட்டுக்குள்ள போலான்னு திரும்பும் போது ஹீரோயின் படிச்ச டைரியில தன் குடும்பத்தை உயிரோட கொண்டு வரதுக்காக ஆனாங்கிற பொண்ணு தன்னோட ஒரு கையவே வெட்டி காணிக்கையா கொடுத்திருப்பால, அந்த ஆனாவோட போய் இங்க வந்து நிக்குது கையில கோடாரியோட. ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம ஓங்கி ஒரு குத்து குத்திட்டு வேகமா வீட்டுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை என்னாச்சு உனக்கு, என் உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு, மியா எங்க, மன்னிச்சிருங்க அவன் நம்மள விட்டு போயிட்டா. ஒரு சில ஜாம்பிக்கள் கையில ஆயுதங்களோட மியாவோட கதையை முடிச்சிருச்சு. பயந்து போன ஹீரோயினும், நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தான் வயித்த கலக்குது, முதல்ல வாங்க இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு கதவை திறக்கும் போது நல்லா ஒரு 7 அடி உயரத்துல ஒரு ஜாம்பி முன்னாடி வந்து நிக்குது. இறந்து போன மியாவோட தலையை வெட்டி ஹீரோயினோட கையில தூக்கி போடுது. இவ ஒரு பக்கத்துல கத்தி கதறிக்கிட்டு இருக்க, மீதி இருக்க ஹீரோவும் மத்தாளுங்களும் எப்படியோ கதவை லாக் பண்ணி அந்த ஜாம்பிய உள்ள வராம தடுத்துட்டாங்க. இந்த பாரு எக்காரணத்தை கொண்டும் தனியா பிரியாதீங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ஜன்னலையும் நம்ம தான் லாக் பண்ணியாகணும். இப்ப ஹீரோ சொல்ற வார்த்தையை கேட்டு ஜானுக்கு சம கோவம். யோ கண்ணாடிக்காரா, இவனுங்க ஒன்னா இருந்தா நம்மளால எதுவும் பண்ண முடியாதுயா. அட கவலைப்படாதப்பா, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு பக்கத்துல இருக்க ஒரு பட்டனை பிடிச்சு அமுக்கும் போது சுவர்களுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான கேஸ் வெளியில வந்து டக்குன்னு ஹீரோவோட மூஞ்சில படுதுங்க. அதை சுவாசிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம ஒன்னா எல்லா அறைகளுக்கும் போய் ஜன்னல முன்னா லேட் ஆயிடும். சோ தனித்தனியா பிரிஞ்சு கதவையெல்லாம் மூடுங்கன்னு இவன் லூச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை நம்பி ஏமாந்த மொத்த பேரும் தனித்தனியா தங்களோட அறைக்குள்ள போனதுமே ஜானும் கண்ணாடிக்காரனும் ஒரு பட்டன் பிடிச்சு அமுக்க அறைக்குள்ளேயே மொத்த பேரும் லாக் ஆயிட்டாங்க. வெளியில வரவே முடியல. பயந்து போன மார்டின் அங்க இருக்க ஜன்னல் கதவை மூடும் போது தெரியாதனமா பக்கத்துல இருக்க ஒரு லைட்டை தள்ளி விட்டான். ஆனா பைபிள்ல இங்கதான் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறான். அந்த லைட்டோட அடிப்பக்கத்துல ஒரு சின்ன கேமரா இருக்கு. பொதுவா நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டினா என்ன பண்ணுவோம், மரண பீதியில இருப்போம்ல. ஆனா இவனை பாருங்க, ஆஹா இது ஏதோ ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோ போல, என் அம்மா அப்பா கூட இப்ப இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். இதே டைம்ல லேப்ல இருக்க ஜானோ, இல்லே பசங்களா அந்த மார்டின் கேமராவை கண்டுபிடிச்சிட்டான், உடனே நம்ம ஆளுங்க உள்ள போங்க, அவனோட கதையை முடிச்சிடுங்க. ஆனா கண்ணாடிக்காரன் வேணான்னு தடுக்கிறான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, அண்ணங்காரன் ஜாம்பி இப்ப அவனோட அறைக்கு தான் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா அதுவே அவனோட கதையை முடிச்சிடும். பார்த்தா சொன்ன மாதிரியே ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு அண்ணங்கார ஜாம்பி இப்ப மார்டினை வளைச்சு பிடிக்குது. இவனும்
இவனும் கையில கிடைக்கிற ஒரு கட்டையை எடுத்து டப்புன்னு தலையில அடிப்பான். ஆனா அந்த ஜாம்பிக்கு அதெல்லாம் பெரிய காயமாவே தெரியல. ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்தா சங்குன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடலான்னு பார்த்தா ஒரு கத்தியை தூக்கி போட்டு மார்ட்டினோட கதையை முடிச்சிருச்சு. வேணா இன்னும் விட்டுருன்னு கெஞ்சுறான், கதறான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. தரன்னு காலை பிடிச்சு காட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுது. இப்ப இவன் இறந்து போனதுமே இரண்டாவது கல்வெட்டுல இவனோட ரத்தம் ஊத்துற மாதிரி தெரியுது. அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவளோட அறைக்குள்ளயுமே அந்த ஜாம்பிக்கள் வர ட்ரை பண்ணிட்டு இருக்க. நல்ல வேலை நம்ம மொட்டை பையனோட அறைக்கும் ஹீரோயினோட அறைக்கும் குறுக்க ஒரு கண்ணாடி இருக்கும் பாத்தீங்களா, அதை உடைச்சு மொட்டை பையன் ஹீரோயினை காப்பாத்தி தன்னோட அறைக்கு கொண்டு வந்துட்டான். ஆனா ஜாம்பிக்கள் கண்டிப்பா இந்த வழியை பயன்படுத்தி உள்ள வந்துரும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது அப்பதான் நம்ம ஆளுங்க தரையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கதவை கவனிக்கிறாங்க. உடனே பக்கத்து அறைக்குள்ள மாட்டிருக்க ஹீரோ கிட்ட, இந்த பாரு உன்னோட அறையோட கீழ்பகுதியில ஒரு சின்ன கதவு இருக்கு, அதுக்குள்ள வா, நாங்களும் உள்ள போறோம்னு சொல்லிட்டு இப்ப 3 பேரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. தான் எங்க இருக்கோன்னு புரியாம சுத்தி முத்தி கவனிக்கும் போது அது ஏதோ ஒரு கசாப்பு கடை மாதிரி இருக்கு. டே ஹீரோ, உண்மையாவே உன்னோட கசின் சாதாரண மனுஷனா அப்படி இல்லனா சைக்கோ குலகாரனா? என்னடா இவ்வளவு ஆயுதங்கள் இருக்கு? வயலுக்கு ஹீரோவும், இந்த பாரு எனக்கும் அதே குழப்பம் தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கேன். என்னோட கசின் கெட்டவனா இருக்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த வேற யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் ஹீரோயினும், நம்ம படிச்ச டைரி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு இருட்டு அறைக்குள்ள ஆனாவோட அண்ணனை அவரோட அப்பாவே இழுத்துட்டு போய் கொலை பண்ணாருன்னு போட்டுருந்துச்சு. அந்த இருட்டு அறை வேற எதுவும் கிடையாது, இந்த இடம் தான் நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம எல்லாரும் இதே இடத்துல சாக போறோமா? இல்ல, கண்டிப்பா அப்படி எல்லாம் எதுவுமே நடக்காது. நம்ம பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவோம். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதே சடனா மேல இருந்து 7 அடி ஜாம்பி கரடிகளையும் ஓனைகளையும் பிடிக்கக்கூடிய ஒரு டிராப் இருக்கும் பாத்தீங்களா, அதை கரெக்டா தூக்கி மொட்டை பையன் முதுகலையே மாட்டி விட்டாங்க. சங்கிலிய வச்சு மாங்குன ஆளையே அலேக்கா தூக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் சும்மா இருப்பாளா? எப்படியோ மொட்டை பையனை டக்குன்னு கீழே இழுத்து 2 கத்தி எடுத்து ஜாம்பியோட கழுத்துலயும் கண்ணிலையும் குத்தி மொத்தமா அதோட கதையை முடிச்சிருவா. எப்படியோ உயிர் பழச்சாச்சுன்னு சந்தோஷப்படும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். நல்ல வேலை உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க முதல்ல வெளியில போலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க ரகசிய கதவை திறந்து மறுபடியும் வேன் கிட்ட வந்துட்டாங்க. கட் பண்ண அடுத்து ஜப்பான்ல இருக்க பள்ளிக்கூடத்துல ஒரு பேய் புந்து இருக்குல்ல, அத அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க குழந்தைகளே ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சு மொத்தமா அந்த பேயவே அழிச்சு ஒரு தவளையா மாத்திட்டாங்க. இத லைவ்ல பார்க்கக்கூடிய கண்ணடிகரை கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த குழந்தைகளை திட்டிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் சயின்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வருது. இந்த பாரு, உலகத்தோட எல்லா மூலைகள்லயுமே நம்மளோட மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப ஜப்பானும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எஞ்சி இருக்கக்கூடியது நீங்க மட்டும்தான், எல்லாம் உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்குல்ல. இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது ஜான் நம்மளுங்க வேன்ல போற விஷயத்த கவனிக்கிறான். ஆனா வெளியில போறதுக்கான சுரங்க பாதையை ஏற்கனவே இங்க இருக்க வேலையாட்கள் மூடி இருக்கணும். ஆனா இன்னும் அது ஓபனா இருக்கு. அப்படின்னா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமா கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடி வராங்க. எலே என்னடா ஆச்சு? இதுக்கடா இன்னும் சுரங்க பாதையை மூடாம இருக்கீங்க? சார் மன்னிச்சிருங்க, இங்க இருக்க சிஸ்டம்ல ஒரு சின்ன கோளாறு ஆயிடுச்சு. எது கோளாரா? வெளியில போடா, நானே இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரன் உள்ள போந்து நம்ம ஆளுங்க குகையை கடக்க போற கடைசி நிமிஷத்துல செப்பரேட்டா இருக்கக்கூடிய 2 ஒயர்ஸை திரும்ப ஒண்ணு சேர்த்ததுமே சுரங்க பாதையே டம்மு டும்னு வெடிக்க ஆரம்பிக்குது. மேல இருந்து பாறைகள் உருண்டு விழுந்ததால நம்ம ஆளுங்க கடைசி நிமிஷத்துல வெளியில போக முடியாம மறுபடியும் இதே இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. போச்சு, நம்ம எல்லாரும் சாக போறோம். இதே இடத்துல நம்மளோட கதை முடிய போகுது. பாத்தியா, கண்ணு கட்டுற தூரத்துல தான் வெளியில போறதுக்கான பாதை இருக்கு. ஆனா நம்மளால போக முடியல. அட்லீஸ்ட் இந்த பள்ளம் சின்னதா இருந்தா வச்சும் நம்ம தாவி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப ஹீரோவுக்கு இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஐடியா. ஆக்சுவலா இவங்க வரும்போதே வேனோட பின்பக்கத்துல ஒரு பைக்கை கட்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஏற்கனவே ஹீரோவும் இந்த பைக்கை வச்சு சாகசங்கள் பண்ணக்கூடிய வேலையை பார்த்திருப்பான். அதனால வண்டியை வச்சு நான் இந்த இடத்த கடந்து போறேன். கண்டிப்பா உதவிக்காக நான் உடனே ராணுவத்தை இங்க கூட்டிட்டு வரேன். இறந்து போன மியாவுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நல்ல காரியம் இதான் சொல்லிட்டு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்து இவனும் குறுக்க இருக்க பள்ளத்தை தாண்டுவான். அப்பாடா, நம்ம தப்பிச்சிட்டோன்னு பெருமூச்சு விடும்போதே குறுக்க இருக்கக்கூடிய கண்ணுக்கே தெரியாத ஒரு தடுப்பு சுவர்ல இடிச்சு மொத்தமா பையன் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அப்புறம் என்ன, ஹீரோயினுக்கும் மொட்டை பையனுக்கும் இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. நம்ம ஹீரோ சம்பவ இடத்திலேயே இறந்தும் போயிடுவான். அடுத்த நிமிஷமே 3வது கல்வெட்டுகள்லயும் இப்ப அந்த ரத்தம் பரவுற விஷயத்த காட்டுறாங்க. நடந்த சம்பவத்தால ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. சோ மொட்டை பையன் தான் அவளை சமாதானப்படுத்தி, கவலைப்படாத, இந்த காட்டுக்குள்ள கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாதை இருக்கும், நம்ம அதை தேடி கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு உனக்கு துணையாவும் எனக்கு துணையாவும் இருக்கக்கூடியது நம்ம மட்டும்தான். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு வண்டிக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ஜாம்பி கத்திய வச்சு இவனோட கழுத்தை பதம் பார்த்துருச்சு. இது மூலமா வண்டி கட்டுப்பாட்டை இழந்து அங்க இருக்க ஏரிக்குள்ள விழுந்துரும். இருந்தாலும் ஹீரோயின் மட்டும் எப்படியோ நீந்தி தட்டுத்தர மாதிரி வெளியில வந்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் லைவ்ல பார்க்கக்கூடிய லேப்ல இருக்க மத்தாளுங்க, பாத்தீங்களாப்பா, நினைச்ச மாதிரியே நம்மளோட சடங்கு முழுமையடைய போகுது, நமக்கு தான் பேரும் புகழும் கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு ஆறாவரமா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியுமே இங்க இருக்க ஹீரோயினும் இறந்து போயிடுவாங்கிற நம்பிக்கையில தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரியே கடைசி நிமிஷத்துல அங்க ஒரு ஜாம்பி உள்ள பூந்து நம்ம ஹீரோயினா அடி அடி நடிச்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஜானுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுனதுமே அந்த ஆளோட மூஞ்சே மரண பீதியாகுது. என்ன ஏதுன்னு பார்த்தா உடனே பாட்டை ஸ்டாப் பண்ணுங்க, இன்னும் ஒருத்தன் உயிரோட இருக்காங்கிற தகவல் வந்திருக்குன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், மொத்த பெருமையே அது யாரு என்னங்கிற விஷயத்த கம்ப்யூட்டர்ல பாக்கும்போது ஹீரோயினை கொல்றதுக்காக ஒரு ஜாம்பி வந்திருக்கும்ல, அத ஒருத்தன் டப்புன்னு கட்டைய வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, இறந்து போனதா நினைச்ச நம்மளோட போதக்கை மார்ட்டின். ஆக்சுவலா முதுகுல கத்தி குத்துனதால நிறைய ரத்தம் தான் போயிருக்கே தவிர எப்படியோ எஸ்கேப் ஆகி இப்ப நம்ம
நம்ம ஹீரோயினையும் காப்பாத்திருக்கான். உடனே என் கூட வான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வேகமா ஓடுறாங்க. அப்ப ஹீரோயின் டைரியில படிச்ச மாதிரியே அந்த ஆனாவோட பேய் இருக்கு பாத்தீங்களா, கையில கோடாரியோட நிக்குது. ஆனா இப்ப அதுகிட்டயும் மாட்டாம பக்கத்துல இருக்க ஒரு கல்லறை குளிக்கிட்ட வராங்க. அங்க ஒரு ரகசியமான கதவு இருக்கு. டேய் இங்க எதுக்குடா வந்த, இது வெறும் கல்லறை, எல்லாம் தெரியும், முதல்ல வாயை மூடிக்கிட்டு என் கூட வான்னு சொல்லும் போது சரின்னு ஹீரோயினும் உள்ள வந்து கவனிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய பேஸ்மெண்ட். பக்கத்துல இருக்க கேபிள்ஸ் எல்லாம் முறுக்கி விட்டதுமே அங்க இருக்க லிப்டோட கதவு திறக்குது. நீ நினைக்கிற மாதிரி இந்த பேய்கள் எல்லாம் நம்ம சொன்ன மந்திரங்களால வெளியில வரல, தோ இந்த லிப்ட் வழியா தான் வெளியில வந்திருக்கு. ஏதோ ஒரு கும்பல் நம்ம எல்லாரும் சாகணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த லிப்டுக்குள்ள போயே ஆகணும். அதுக்கப்புறமா அந்த லிப்டும் கொஞ்சம் கொஞ்சமா நகரும் போது கண்ணுக்கு முன்னாடி நிறைய இருட்டான அறைகள் தெரியுது. ஒரு அறைக்குள்ள என்னடானா ஓனாய் மனுஷன், ரெண்டாவது அறைக்குள்ள ஆவியா சுத்தக்கூடிய பேய்கள், மூணாவது அறைக்குள்ள டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பொண்ணு நிக்கிறா. ஆனா அவளோட முகத்தை பாருங்க, மூஞ்சி ஃபுல்லா வாயும் பல்லுமா தான் இருக்கு. அடுத்து நாலாவது அறைக்கு வரும்போது உடம்பு ஃபுல்லா பிளேடோட ஒரு ஆள் முன்னாடி வந்து நிக்கிறான். அவனோட கையில ஒரு பசலும் இருக்கு. ஹீரோயினுக்கு இத பார்த்ததுமே செம ஷாக்கு. ஆனாவோட புக்கை கண்டுபிடிச்ச அதே இடத்துல நம்ம ஹீரோ இந்த பசல கையில வச்சிருந்திருப்பான். இப்ப அதே பசல் இங்க இருக்க பேயோட கையில இருக்கு. அப்படின்னா நம்ம எடுத்த ஒவ்வொரு பொருளுமே இங்க இருக்க பேய்களோட கனெக்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது டைரியை பயன்படுத்தி நம்ம எப்படி சாகணுங்கிற விஷயத்த நம்மளே செலக்ட் பண்ணிருக்கோம். தக்காளி இந்த வேலையை பார்த்தது எவனா இருந்தாலும் சரி அவனை சும்மா விடக்கூடாதுன்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கா. இதே டைம்ல ஜானும் கண்ணாடிக்காரனும் நம்ம ஆளுங்க பில்டிங் குள்ள வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்க இந்த இடத்தை விட்டு தப்பிக்க கூடாது. கூடவே நம்மள பத்தின எல்லா ரகசியங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அவங்களை எப்படியாச்சும் சாகடிச்சாகணும். சோ உடனே லிப்ட கீழே கொண்டு வாங்க. பேக்கப் டீம் அந்த ஹீரோயினையும் மார்டினையும் கையங்களமா பிடிங்க. ஒரு பக்கத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் கையில துப்பாக்கியோட ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல லிப்டுக்குள்ள மாட்டிருக்க நம்ம ஆளுங்களோட கதவும் திறக்குது. பார்த்தா வெளியில சின்ன செக்யூரிட்டி கையில துப்பாக்கியோட நிப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அந்த செக்யூரிட்டி அடிச்சு போட்டு அவன் கையில இருந்த கத்தி அப்புறம் ஒரு துப்பாக்கியை தூக்கிட்டு வேகமா வெளியில ஓடி வராங்க. அப்பதான் ஒரு லேடியோட வாய்ஸ் கேக்குது. டேய் பசங்களா, நீங்க நிறைய ஓடிட்டீங்க, தெரிஞ்சுக்க கூடாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்றத கேளுங்க, உங்களால இதுக்கு மேலயும் எங்கேயும் ஓட முடியாது. நாங்க உருவாக்குன கற்பனையான பூதங்களால நீங்க இறந்திருக்க வேண்டியது. சரி அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும். ஆனா உங்க இறப்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. ஒழுங்கா சரணடைஞ்சிருங்க. அப்படி இல்ல உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா சோல்ஜர்ஸ் எல்லாம் பக்கத்துல வர மாதிரியான சத்தம் கேக்குது. சோ பயந்து போன ஹீரோயினும் மார்டினும் இந்த லிப்டுக்குள்ள அடைபட்டிருக்க அரக்க மிருகங்கள் இருக்குல்ல, அதோட கதவுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கண்ட்ரோல் ரூமுக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. வெளியில போனா கண்டிப்பா நம்ம இறந்து போயிடுவோம். ஏன்னா சோல்ஜர்ஸ் கையில துப்பாக்கியோட இருக்காங்க. இங்க இருக்க ஒட்டுமொத்த ஆளுங்களோட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாகலான்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்ல இருக்க பட்டன்ஸ் எல்லாம் மாங்கு அழுத்த அடுத்த நிமிஷமே லிப்டுக்குள்ள இருந்த அத்தனை அரக்க மிருகங்களும் வெளியில வந்துருச்சு. சோல்ஜர்ஸோட கதையை நொடி பொழுதுல முடிச்சிருச்சு. ஆக்சுவலா இங்க மட்டும் கிடையாது, இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்த ஒட்டுமொத்த ஆளுங்களையுமே அந்த அரக்கர்களும் கொடூரமான பேய்களும் தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிக்குது. ஆனா பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரி சாகல. ஒரு சில பேரை சைக்கோ கில்லர்ஸ் எல்லாம் கடத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேரை எந்திர பேய்கள் உள்ள பூந்து துண்டு துண்டா வெட்டி சாகடிக்குது. இன்னும் ஒரு சில பேரை 100 அடி நீளத்துக்கு இருக்கக்கூடிய ராட்சச பாம்பு தேடி வேட்டையாடுது. நடக்கிற எதையுமே கட்டுப்படுத்த முடியாம கண்ட்ரோல் ரூமுக்குள்ளேயே குழப்பத்துல இருக்காங்க. அப்ப திடீர்னு அங்க இருக்க அரை கதவையும் ஏதோ ஒண்ணு டம்முன்னு அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கடையில ஹீரோயினுக்கும் மார்டினுக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவங்க ஒளிஞ்சிருந்த இடத்துக்குள்ளயுமே ஒரு ராட்சச வவ்வால் ஒண்ணு உள்ள வந்துருச்சு. உடனே ஓடுறா கைப்புள்ளன்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தெரிச்சு ஓட தெரியாதனமா குறுக்க வந்த டாக்டர் பையன் அந்த வவ்வால் கிட்ட மாட்டிக்கிட்டான். முன்னாடி பின்னாடின்னு ஃபுல்லா ஜாம்பிஸா இருக்குது. பட் இருந்தாலும் அதுங்க கிட்ட எல்லாம் எஸ்கேப் ஆகி ஒரு சின்ன சுரங்க பாதைக்குள்ள வராங்க. இதுக்கடையில ஜானும் கண்ணாடிக்காரனும் இருந்த அந்த கண்ட்ரோல் ரூமுக்குள்ளேயே பேய்கள் வந்துருச்சு. பாவம், நடந்த சம்பவத்தால ஜான் பையன் காயம்பட்டு அதே இடத்துல சுருண்டு விழுந்துருவான். ஆனா உயிர் பழிச்சிட்டானான்னு கேட்டா கிடையாது. இவன் ஒரு சீன்ல கடல் அரக்கனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான்ல, அதே மாதிரியே கண்ணுக்கு முன்னாடியே அந்த கடல் அரக்க வரான். நொடி பொழுதுல இந்த ஜானோட கதையை முடிக்கிறான். கடைசியா இருக்கக்கூடியது அந்த கண்ணாடிக்காரன் மட்டும்தான். எப்படியோ அந்த ஆளு மட்டும் ரகசிய கதவை பயன்படுத்தி சுரங்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா உள்ள வந்ததுமே டப்புன்னு ஒரு கத்தி வயித்துல இறங்குது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான். எலே சொட்ட, நடந்த எல்லா தப்புக்கும் நீதாம்ல காரணம். இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தோ பக்கத்துல இருக்க அந்த மார்ட்டினோட கதையை முடிச்சிடு, எல்லாமே முடிவுக்கு வந்துரும். ஆனா இந்த ஆளு எதை பத்தி பேசுறான்னு ஹீரோயினுக்கு புரியல. கொஞ்ச நேரத்திலேயே கண்ணாடிக்காரன் அதே இடத்துல இறந்து போயிடுவான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பொறுமையா இறங்கி நடந்து வரும்போது வழியில வித்தியாசமான ஒரு மேடையை கவனிக்கிறாங்க. சுவர்கள்ல நிறைய கல்வெட்டுகளையும் கவனிக்கிறாங்க. ஆரம்பத்துல நான் கூட நினைச்சேன் இங்க இருக்க பேய்களை வச்சு நம்மள சும்மா தான் கொலை பண்ண பாக்குறாங்கன்னு. ஆனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்மளோட இறப்பு மட்டுமே அவங்களுக்கு தேவையானதில்ல, நம்மள வச்சு ஏதோ ஒரு மிகப்பெரிய சடங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் எதுக்காக யோசிக்கும் போது கரெக்டா அப்பதறதுக்கு ஒரு லேடி வராங்க. இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த பேஸ்மெண்ட் லேபுக்கும் தலைவி. இன்னும் தெளிவா சொல்லணும்னா படத்தோட வில்லி. இங்க தான் ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரு, பல வருஷங்களுக்கு முன்னாடி சடங்குகளும் விதிமுறைகளும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா காலங்கள் போக போக சடங்குகளையும் எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். வருஷம் 5 பேரையாச்சும் நாங்க இந்த இடத்துக்கு பலியா கொடுத்தாகணும். முதல் கல்வெட்டுக்கான அடையாளம் இறந்து போன பொண்ணு ரொம்ப ஒழுக்கம் கெட்டவளா இருக்கணும், அதாவது மியாவை சொல்றாங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடிய கல்வெட்டுல உடல் நல்லா கட்டு மஸ்தா இருக்கணும், சொல்ல போனா ஒரு விளையாட்டு வீரனை போல, அதாவது நம்ம ஹீரோவை சொல்றாங்க. அடுத்து 3வது கல்வெட்டு இறந்து போகக்கூடிய ஆளு ஒரு நல்ல அறிவாளியா இருக்கணும். அதே மாதிரியே 4வது
நாலாவது ஆளு அவன் ஒரு முட்டாளா இருக்கணும், அதாவது இங்க இருக்க மார்ட்டின் மாதிரி. ஆனா அஞ்சாவது ஆளுக்கு மட்டும் விதிமுறைகள் மாற்றப்படும். அவங்க ஆசைப்பட்டா தான் கூட இருக்க நாலாவது ஆளை சாகடிச்சிட்டு கூட தன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும். பல நூறு ஆண்டுகளா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க சடங்கு இதை எங்களால நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தினா அவங்க வெளியில வந்துருவாங்க. யார பத்தி பேசுறீங்க? இந்த மனித உலகத்தோட உண்மையான உரிமையாளர்கள், பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியவே ஆண்டுகிட்டு இருந்த தீய கடவுள்கள். அவங்க இன்னும் பூமி கடையில சரிப்பட்டு இருக்காங்க. வருஷா வருஷம் அவங்களுக்கான பலிகளை நாங்க கொடுத்தாகணும். அதுக்குன்னு யாரோ ஒரு 5 பேரை கூட்டிட்டு வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு எங்களால இந்த பலியை கொடுக்க முடியாது. அவங்க எப்படி இறந்து போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம தீராத வலியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட உயிரை நாங்க எடுப்போம். இதுவும் சடங்கோட ஒரு பகுதி. இந்த வருமா, தயவு செஞ்சு அந்த மார்ட்டினோட கதையை முடிச்சிடு. அப்படி இல்லன்னு வைய, நீங்க இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனாலும் கூட தீய கடவுள் பூமியை பழந்துகிட்டு வெளியில வருவாங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிப்பாங்க. அது கூட சேர்ந்து நீங்களும் அழிஞ்சு போயிடுவீங்க. என்னதான் இந்த மார்ட்டின் பையன் இந்த கதையை கேட்டு நம்பாம இருந்தாலும் கூட பக்கத்துல இருக்க அந்த ஹீரோனை பாருங்களேன், சுயநலத்தால தான் உயிரையாச்சும் காப்பாத்துக்கலான்னு மார்ட்டினையே பலி கொடுக்கறதுக்காக துப்பாக்கி எடுத்து நிட்டுவா. என்ன மன்னிச்சிடு, எனக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லுவா. ஆனா அதே டைம்ல ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு ஓனாய் மனுஷன் வந்துட்டு இருக்கான். இத மார்ட்டின் பார்த்தாலும் கூட அமைதியா இருப்பான். உடனே பக்கத்துல வந்த ஓனாய் மனுஷன் சும்மா இருப்பானா? டக்குன்னு ஹீரோயினோட கழுத்துல ஒரு கவு, கையில வச்சிருந்த துப்பாக்கி தடுமாறி கீழே விழுந்துரும். அத டக்குன்னு கையில எடுத்த மார்ட்டின் ஓனாயை சுட்டு அங்கிருந்து ஓட விட்டுருவான். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வில்லி மார்ட்டின் கூட சண்டை போட்டு துப்பாக்கியை பிடுங்க பாக்குறா. கரெக்டா அதே டைம்ல அந்த ஒத்த கை ஆனாவோட பேய் இருக்கு பாத்தீங்களா, கோடாரியோட இங்க வந்துருச்சு. இதை கவனிக்கக்கூடிய மார்ட்டின் ஆனாவோட பேய் கிட்ட வில்லிய மாட்டி விட்டான். சோ கோடாரிய வச்சு தோள்பட்டையிலேயே ஒரு வெட்டு. உடனே இதான் சாக்குன்னு கோடாரி பேயவும் வில்லியவும் அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டான். கடைசியா ஹீரோனுக்கு பக்கத்துல வந்தவன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவான். அட, தப்பு உன்னோடது கிடையாது, கொஞ்சம் விட்டு இருந்தா நான் தான் உன்னை சுட்டிருப்பேன். ஆனா பிரச்சனை இப்ப அது கிடையாது. இந்த சடங்கு செய்ய முடியாம போனதால தீய கடவுள் வெளியில வந்து கண்டிப்பா அந்த உலகத்தை அழிச்சிருவாங்கல்ல. அட என்னமா நீ வேற, நம்மளே சாக போறோம். இந்த உலகம் இருந்தா என்ன, இல்லனா என்ன? சரிவா, கடைசியா நம்ம ஆளுக்கு ஒரு பாங் அடிக்கலான்னு பையன் மறுபடியும் பாங் அடிக்க ஆரம்பிக்க அதே டைம்ல அங்க இருக்கக்கூடிய தரைய டம்மு டம்முன்னு ஏதோ ஒண்ணு அடிச்சு உடைக்க ஆரம்பிக்குது. கடைசியில பேஸ்மெண்ட், மர வீடுன்னு எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிக்கிட்டு ராட்சச தீய கடவுளோட கைகள் வெளியில வர மாதிரியும் அந்த வில்லி சொன்ன மாதிரி மொத்தமா இந்த உலகத்தையே அழிக்க போற மாதிரியும் காட்டி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க. சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான படத்தோட வரேன். பாய், தேங்க்யூ.